தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபெய்த் டு இன்ஹெரிட், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் விசுவாசம். இந்த போதனை தொடரில் நம்ம நம்முடைய பரலோக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், சொத்துரிமை, ஆசீர்வாதங்கள் இவைகளை எப்படி விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வது என்பதை தியானிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நமக்காக மகிமையான ஒரு எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலும் சரி, நித்தியத்திலும் சரி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசுவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலவற்றையும் கர்த்தருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, எல்லா வாக்கு தத்தங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பரலோக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையான ஒரு சொத்துரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய திவ்ய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வாழ்க்கையில் எப்படி பெற்று அனுபவிப்பது, இவைகளை வாழ்க்கையில் எப்படி ருசி பார்ப்பது என்பதை நாம் இந்த போதனை தொடரின் மூலமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த பல வாரங்களாக இந்த காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு குறிப்பான காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவ்விசுவாசம் எப்படி நம்முடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் திருடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, அதை நாம் எப்படி தவிர்ப்பது என்பதை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். பாருங்கள், எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக்கிறது முக்கியம். சம்பாதிச்சதை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி வளர்க்கணும், எப்படி பெருக செய்யணுன்றது இன்னொரு காரியம் இல்லையா? ஒரு சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிச்சதை பாதுகாக்க தெரியாது, இல்லை அதை வளர்க்க தெரியாது, அதை பெருக பண்ண தெரியாது. ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், பைபிளில் கூட போட்டிருக்கு பாருங்கள், ஞானத்தை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு காரியம், பெற்றுக்கொண்ட ஞானத்தை தக்க வைத்து கொள்வது இன்னொரு காரியம். ரைட்? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ விசுவாசத்தில் ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியணும். நமக்குரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நம்மிடத்திலிருந்து திருடப்படாமல் பாதுகாக்கவும் தெரியணும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அவிசுவாசமும் பயம், சந்தேகம் இவைகள்லாம் திருடர்கள். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுகிற காரியங்கள். அப்போ இதை எப்படி தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவது ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, சர்வ வல்லவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், மகிமையின் பிதா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன், எங்களுக்காக நீர் மாபெரும் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக மகிமையான எதிர்காலத்தை இந்த பூமியிலும் நித்தியத்திலும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பரலோக தேவன் எங்கள் பரம தகப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்களுக்கு இந்த காலத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய சொத்துரிமைகளை எப்படி பெற்று அனுபவிப்பது, எப்படி சுதந்திரித்து கொள்வது என்பதை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய நன்மைகளை எங்கள் வாழ்வில் எப்படி ருசி பார்ப்பது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம்.
தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவே, எங்களுக்கு நீர் உதவி செய்கிறபடியான ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து உதவி உண்டாகிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவதாக இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் காணிக்கைகளை விதைக்கும்போது தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. அதை விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு பெரிய அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். காணிக்கைகளை நம்ம எப்பொழுதுமே விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு கொடுக்க வேண்டும். வேதம் போதிக்கிறது, ஆபேல் விசுவாசத்தினால சிறந்த காணிக்கையை, பலியை கொண்டு வந்தான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது காணிக்கைகளை கொடுக்கும்போது கூட நாம் விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு கொடுக்க வேண்டும். இதை குறித்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன், போதித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாருங்கள், இங்கே 2 ஆட்களை குறித்து வேதம் போதிக்குது. ஒன்று உபதேசிக்கப்படுகிறவன், அது யார்? நீங்கள் தான். ரைட். உபதேசிக்கிறவன் நான். ஹல்லேலூயா. அப்போது வேதம் என்ன சொல்லுது? திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இந்த கான்டெக்ஸ்டில் தான், இந்த பேக்ரவுண்டில் தான் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரிய காரியங்களை ஒரு ஊழியக்காரன் விசுவாசியின் வாழ்க்கையில் விதைக்கும்போது இந்த பூமிக்குரிய நன்மைகளை அறுவடை செய்வது சரி அப்படின்னு வேதம் போதிக்குது. நீங்கள் இதை ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துலையும் இந்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த பேக்ரவுண்டில் தான் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. மோசம் போகாதிருங்கள். ஏன் மோசம் போகாதிருங்கள்னு சொல்கிறாரு? ஏன்னா இந்த காரியத்தில் அநேகம் பேர் மோசம் போகிறாங்க. அதனால தான் மோசம் போகாதீர்கள்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. ரைட். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ரொம்ப சீரியஸாக போகிறார் இல்லையா? மோசம் போகாதிருங்கள், அப்புறம் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். எதுக்காக இவ்வளவு காரியங்களை கர்த்தர் சொல்கிறார்? ஏன்னா இந்த விதைப்பு அறுப்பின் பிரமாணத்தில் நிறைய பேர் விசுவாசிக்கிறதில்ல. என்ன நினைக்கிறாங்க? நான் என்னன்னாலும் விதைக்கலாம், ஆனால் நன்மை வரும். ரைட். தீமை விதைத்தாலும் நன்மை வரும், இல்லை நன்மையை விதைத்தால் தீமை வரும், அப்படி கூட நம்புகிறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா? நிறையா நல்லது செய்கிறேன், ஆனால் தீமை வருது. ரைட். நல்லவனுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு இல்லை, நல்லவன் பிழைக்க முடியாது, இப்படிலாம் பேசுகிறாங்க. ரைட். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ நன்மையை விதைத்தா நன்மையை அறுப்பாய். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நீங்கள் கர்த்தரை நம்பி நன்மையை விதைச்சிங்கன்னா நன்மையை அறுப்பீர்கள். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இந்த விதைப்பு அறுப்பு பிரமாணத்துக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. பல விதங்களில் வாழ்க்கையில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இன்ஃபேக்ட் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலுமே நீங்கள் விதைப்பு அறுப்பின் பிரமாணத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே கான்டெக்ஸ்ட் என்ன அர்த்தத்தில் இந்த இடத்துல வேதத்தின் இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார், அதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி.
ரைட். இங்கே இந்த காணிக்கைகளை பேக்ரவுண்டை வச்சு தான் அவர் இதை போதிக்கிறார். அதாவது ஒரு ஊழியக்காரனை விசுவாசி ஆதரிப்பது, காணிக்கைகளின் மூலமாக ஆதரிப்பது, அந்த பேக்ரவுண்டில் தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு இதை மறுபடியும் வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நீங்கள் இப்போ காணிக்கைகளை விதைக்கும்போது பணத்தை விதைக்கிறீங்க. அப்போ அதை விதைக்கும்போது அதையே அறுப்பீர்கள். இது கர்த்தருடைய பிரமாணம். அறுவடை எப்போதும் எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ மட்டும் திரும்ப வராது. பாருங்கள், ஒரு விதையை விதைச்சா நீங்கள் ஒத்த நெல்லையை திரும்ப அறுக்கிறீங்க கிடையாது இல்லையா? ஒரு செடியே வளருது, அதுலேருந்து ஏராளமாக தானியங்கள் வருது இல்லையா? 30, 60, 100 அறுவடை வருகிறது. அந்த விதத்தில் தான் அறுவடை உண்டாகும். இப்போ 8ஆம் வசனத்தை கவனிங்க. தன் மாம்சத்திற்கேற்ற என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இப்போ பல காரியங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஒரு சில காரியங்கள் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் பணத்தை விதைக்கிறாங்க, ரைட்? அப்போ அதில் இருந்து அழிவு உண்டாகுது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது இல்லையா? அந்த ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் பணத்தை விதைக்கும்போது அதிலிருந்து நீங்கள் ஜீவனை அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஊழியம், தேவ வார்த்தையை போதிக்கிற காரியம், ஜெபிக்கிற காரியம், இந்த ஊழியங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவிக்கு அடுத்த காரியங்கள். அதில் நீங்கள் விதைக்கும்போது ஜீவனை அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த கான்டெக்ஸ்டில் தான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கேரண்டி கொடுக்குறார். இது பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. பண்ணும்போது ஒரு சிலர் போட்டதை நீங்கள் இழக்க மாட்டீங்க பிரதர், உங்கள் பணம் உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்வாங்க, ரைட்? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்த அளவுக்கு இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் வரும், இந்த அளவுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகும், நாங்கள் கேரண்டி அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் மனுஷர்களுக்கு கொடுக்குற கேரண்டி, ரைட்? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சோர்ந்து போகாமல், ரைட்? தொடர்ந்து விதைக்கும்போது பாருங்கள், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகும்? அறுவடை உண்டாகும், ரைட்? இது மனுஷன் கொடுக்குற கேரண்டி கிடையாது, இது நான் கொடுக்குற கேரண்டி கிடையாது, இது கர்த்தரே கொடுக்குற கேரண்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ காணிக்கை விதைக்கும்போது இந்த எண்ணத்தோடு விதைக்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன், என் பணத்தை கொண்டு தேவனை நான் கனம் பண்ணுகிறேன், கர்த்தர் எனக்கு பெருத்த அறுவடையை கொண்டு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு விதைங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, இந்த ஊழியத்தில் காணிக்கைகளை விதைக்கிற இந்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. பணத்தின் காரியத்தில் இவங்க வாழ்க்கையில் பெருத்த பெருக்கம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். தாப்பனே, இந்த மக்களுடைய வாழ்வில் நீர் நன்மைகளை அறுவடையாக கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெருத்த அறுவடையாக இவர்கள் வாழ்வில் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன், இவங்களுக்கு விதையை கொடுங்க, விதைக்கிறதுக்கு விதையை கொடுங்க, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுங்க, விதைப்பை பெருக்குங்க, அதனால் உண்டாகிற பலன்களை பெருக்குங்க. தாப்பனே, இவருடைய வாழ்வில் எப்பொழுதும் நிறைவு இருக்கட்டும், பரிபூர்ணம் இருக்கட்டும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும், நன்மை செய்வதற்கு இவங்க கையில் எக்ஸ்ட்ரா எப்பொழுதுமே இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, வாழ்க்கையில் இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைக்கு அதிகமாக மிச்சம் எடுக்க உதவி செய்யுங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க தேவை சந்திக்கப்பட்டு அதற்கு மிஞ்சி எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா, எப்பொழுதுமே அதிகம் இருக்கட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். பிதாவை, பணத்தின் காரியங்களில் பெருத்த விடுதலை கொடுங்க, பணத்தின் காரியங்களை உங்களுக்கு அற்புதம் செய்து கொடுங்க. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மைகளையும் அற்புதங்களையும் எதிர்பாருங்கள்.
வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் முதல் அதிகாரம். இங்கே நம்ம பார்க்குறோம் 15ஆம் வசனத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு அருமையான ஜெபத்தை குறித்து போதிக்கிறார். ரைட், இது விசுவாசிகளுக்கென்று ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த ஜெபம். அதை தான் அவர் இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ரைட், இங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், சிலாக்கியங்கள், எதிர்காலம், வல்லமை, இவைகளை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஏன்னா அது மூலமாக தான் விசுவாசத்தின் மூலமாக தான் சுதந்திரம், விசுவாசத்தின் மூலமாக தான் அனுபவம், விசுவாசத்தின் மூலமாக தான் நன்மைகளை ருசி பார்க்க முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும், நல்ல எதிர்காலத்தை பெற்று அனுபவிக்க முடியும். ஆனாலும் இந்த ஜெபத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும். ஹல்லேலூயா. ரொம்ப குறிப்பாக ஜெபிக்கிறாரு. ரைட், இந்த ஜெபம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், துல்லியமாக, கருத்தாக, ரைட், டார்கெட் பண்ணி ஜெபிக்கிற ஜெபங்கள் இதெல்லாம். ரைட், 18ஆம் வசனம் பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, இந்த வாழ்க்கையை குறித்து, நித்தியத்தை குறித்து நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஜெபம் இல்லை? அப்போ இந்த 3 காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நமக்காக வைத்திருக்கிற மகிமையின் நம்பிக்கை, மகிமையான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான சுதந்திரம், இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இது உங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அனுதினமும் நீங்கள் இந்த காரியங்களை குறித்து ஜெபிக்கணும். ரைட், இந்த ஜெபம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபம் 14ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கு நம்ம அது பின்னாடி போவோம். ரைட்டு, இங்கே சொல்ல வேண்டிய காரியங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜெபம் அதில் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை தியானிப்போம். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆரம்பித்து கடைசி வசனம் வரைக்கும். ரைட், இந்த ஜெபங்களை டெய்லி செய்யுங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் சபைக்காக, ஊழியக்காரவங்களுக்காகலாம் இந்த ஜெபங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எத்தனை தடவை வேணாலும் ஜெபிக்கலாம். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, பல காரியங்களை நம்ம ஆல்ரெடி தியானித்திருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த போன பழைய மெசேஜஸ்லாம் நம்ம யூடியூப் சேனல் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் கேட்டுக்கொள்ளலாம். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு குறிப்பான காரியத்தை போதிக்க விரும்புகிறேன். ரைட், ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி அவிசுவாசம், பயம், சந்தேகம் இவையெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய அற்புதங்களையும் திருடக்கூடிய திருடர்களாக இருக்கிறாங்க. இந்த காரியங்களை நம்ம எப்படி தவிர்க்க வேண்டும், இவைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை தியானிக்க போகிறோம். ரைட், சரி. முதலாவதாக ஹல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு 14. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்த்தோம்னா ஒரு குறிப்பான ஒரு இன்சிடெண்ட்டை ஆவியானவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த 5 அப்பம் 2 மீன்கள் அந்த அற்புதங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் ஆஃப்டர் தட் அன்றைக்கி தான் செஞ்சுருக்கிறாரு. அன்றைக்கி ராத்திரி நடந்த காரியங்களை தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போது கவனிங்க, 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில், பாருங்கள், ஏசப்பா ரொம்ப சென்சிட்டிவ்.
ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு. அப்போ தான் ஒரு பெரிய அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது, ஜனங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட், எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ பெரிய அற்புதத்தை ருசி பார்த்துட்டு. ரைட், அப்போ அந்த நேரத்தில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இருக்கிறவங்க இருங்க, ஜாலியாக இருங்க, எல்லாம் பேசுங்க, சிரிங்க, அப்படி உட்காந்துருங்க அப்படின்றப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயேசு பாருங்க ஜனங்களெல்லாம் வேகமாக அனுப்புகிறார். ரைட், கிளம்புங்க எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு சீஷர்களையும் படவுளை ஏற்றி வற்புறுத்துறாரு. ஆக்சுவலாக கம்பல் பண்ணி அனுப்புகிறார். சீஷர்களையும் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு மலை மேலே ஏறி தனித்து பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அந்த கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவியானவர் ப்ராம்ப்ட் பண்ணும்போது உடனே கீழ்ப்படியணும். இது ரெகுலர் டைம் கிடையாது. நாள் பூரா போதிச்சிருக்கிறாரு, ஊழியம் பார்த்துருக்கிறாரு. ரைட், இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே ஜெபம் பண்ண, ஏன்னா மறுபடியும் போய் மலை மேலே ஏறி உட்காந்து தனியாக அவர் மட்டும் ஜெபிக்கணும் அப்படின்னா ரைட், இதுக்கு அர்ப்பணிப்பு வேணும். ரைட், கொஞ்சம் டிசிப்ளின் வேணும். மக்கள்லாம் எல்லோரும் நல்லா அப்படி சந்தோஷமாக அப்படியே ஆரவாரமாக அப்படி ஒரு கொண்டாட்டத்து மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்றதுக்கு ரொம்ப டிசிப்ளின் வேணும். சீஷர்களையும் மெனக்கட்டு அனுப்பிச்சி வைக்கிறார். ரைட், அதெல்லாம் செஞ்சுட்டு தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். அப்போ இந்த காரியங்களுக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்கள். ரைட், கர்த்தரை தேடுகிறதற்கும் கர்த்தரோட தனித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதற்கும் அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்றதை கவனிங்க. இதெல்லாம் எப்போதுமே நோட்டீஸ் பண்ணணும். சரி, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு இல்லை 22 திரும்ப வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்புகிறார் ஒரு பக்கம். தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இங்கே ஏதோ வேகமாக கிளம்புங்கப்பான்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இந்த கிரேக்க மொழியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணாருன்னே போட்டிருக்கோம். இங்கிலீஷில் கன்ஸ்ட்ரெயின்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வற்புறுத்தி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 23ஆம் வசனம் பாங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலேறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். ரைட், பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைமில் தான் மக்களை அனுப்பிச்சி வைக்கிறாரு. அனுப்பிச்சி வச்சுட்டு அவர் தனியாக போய் 4ஆம் சாமம் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அங்கே. ரைட், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், ஏசப்பாவுடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் அற்புதமான ஒரு ஜெப வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு உண்டாகணும். நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். கேட்கணும் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே உண்மை போல் ஜெபிக்க எங்களுக்கெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஹல்லேலூயா, அப்படிலாம் கேட்கணும் கர்த்தர்கிட்ட. இதெல்லாம் நல்ல ஜெபங்கள். 24ஆம் வசனம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்கள், இவங்க சீஷர்கள் படகுல ஏறி போயிருக்காங்க. தமிழில் அநேக இடங்களில் படகுனே போட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஷிப்பு. இது ஏதோ 6x2 குட்டி படகு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கப்பல்னே போட்டு தான் போட்டிருக்குது. ஆக்சுவலாக ஷிப்புன்னே போட்டிருக்குது. ரைட், அப்போ அந்த ஷிப்பு ஒரு ஷிப்பை அலைக்கழிக்கக்கூடிய அளவுக்கு காற்று பலமாக வீசுது. அது இங்கே குறிப்பாக போட்டிருக்கு எதிர்காற்று. பாருங்கள், நமக்கு பின்னாடி இருந்து காற்று வீசுச்சுன்னா வேகமாக ட்ராவல் பண்ணலாம். ரைட், ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ரைட், நம்ம படவை ஓட்டி ரைட் முன்னாடி போகிறது அது ஒரு பக்கம். இந்த காற்று நமக்கு பின்னாடி இருந்து வீசும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாம். ஆனால் எதிர்காற்று வரும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய முயற்சியை அது நல்லிஃபை பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம இங்கே முன்னேறி போக எடுக்கிற அந்த முயற்சியை அந்த எதிர்காற்று தடுத்து நிப்பாட்டும், நல்லிஃபை பண்ணும். ரைட், நீங்கள் 10 அடி முன்னாடி போகணுன்னு நினச்சி நீங்கள் பொதுவாக நம்ம ஒரு முயற்சி பண்ணி 10 அடி போகிறோம் அப்படின்னா அந்த எதிர்காற்று இருக்கும்போது 10 அடி போக முடியாது. ரைட், சில சமயம் 5 அடி தான் போக முடியும், சில சமயம் 1 அடி கூட நகல முடியாது. ஏன்னா நம்மளுடைய முயற்சியை பூரா அந்த காற்று பேலன்ஸ் பண்ணிடுது, நல்லிஃபை பண்ணிடுது ஆக்சுவலாக. ரைட், முன்னாடி போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஷிப்பு ஒரு கப்பலே முன்னாடி போக முடியாத ரைட் ஒரு சூழ்நிலையில் இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம்.
இரவின் 4ஆம் ஜாமத்தில், 4ஆம் ஜாமம்னா ராத்திரி 3 விடிய காலம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா, அதைத்தான் எபிரேயர்கள் வந்து 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்படி இரவின் 4ஆம் ஜாமத்தில் விடிய காலம் 3 மணிக்கு மேலே ரைட், இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். பாருங்கள், அந்த எதிர்காற்று வந்து ஒரு சின்ன சைஸு கப்பலே ரைட், இது வந்து பெரும் கப்பல்லாம் கிடையாது, ஒரு லிட்டில் ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ரைட், சின்ன சைஸ் கப்பல். அப்போ அதையே அது வந்து காற்று வந்து அலக்கழிக்குது, முன்னேற விடாமல் தடுக்குது ரைட், அலைகள் வந்து அதில் மோதுது ரைட், அலக்கழிக்கப்படுறாங்க ரைட். ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்து ஜேர்னி இல்லை. இந்த கப்பல் படகெல்லாம் இந்த கடலில் பிரயாணம் பண்ணுறதுக்குன்னே உருவாக்கப்பட்டது, நல்லா ஹெவியாக இருக்கும், அதில் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையே காற்று அலக்கழிக்குது, முன்னேற விடாமல் நிப்பாட்டுது ரைட். கடலும் பார்த்திங்கன்னா கொந்தளிக்கிறதுனால அலக்கழிக்கப்படுறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஆடுறாங்க ரைட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிக்கிற கடலில், எதிர்ப்பு இருக்கிற அந்த கடலில் ஏசப்பா நடந்து போகிறார். நீங்கள் நம்ம ஊரில் ஆடி காற்று இருக்கும் தெரியுமா, ஆடி மாதத்தில் அந்த காற்று நல்லா பலம் அடிக்கும். நான் இந்த முன்னாடி பைபிள் காலேஜெலாம் டீச் பண்ணும்போது இந்த அலங்காநல்லூருக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போவேன், இப்படி பைக்கில் போவேன் பாருங்க, அது ஓப்பன் ஏரியாலையா. இப்போ இந்த நிறைய பில்டிங் இருக்கிற ஏரியாவில் வந்து காற்று அவ்வளோ நிறைய காற்றை தடுக்கிறதுக்கு நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் தெரியாது. அந்த ஓப்பன் ஃபீல்டில் காற்று நல்லா பலமாக அடிக்கும் ரைட். இப்போ என் பைக்கெலாம் நல்லா பெரிய பைக்கு, ஹெவியாக இருக்கும் ரைட். ப்ளஸ் நானுமே வந்து பார்த்திங்கன்னா லேசாக நம்மளை அப்படிலாம் ஆட்டலாம் முடியாது. அப்போ அந்த நல்ல பெரிய பைக்கில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியை தள்ளும் பாருங்கள் காற்று, வண்டியை அப்படியே தள்ளும், நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாகலைன்னா அப்படியே இழுத்துட்டு போயிடும், தள்ளி விட்டுரும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக காற்று அடிக்கும் பாருங்கள். அப்படி இது வந்து லேண்டில் ரைட், நான் சொல்கிறது பூமி நம்ம ரோட்டில். கடலில் வந்து அது நம்ம இயற்கையாக வாழணும்னு உருவாக்கப்பட்ட இடம் கிடையாது. மனுஷன் வாழ்கிறதுக்கு கடல் உருவாக்கப்படலை இல்லையா, மனுஷன் வந்து பூமியில் வாழ்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரைட், காற்று பலமாக வீசுது ரைட், எதிர்காற்று, கடல் வேறு கொந்தளிச்சிட்டு இருக்குது, அதில் ஏசப்பா நடந்து போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், பொதுவாக கடல்லாம் அமைதியாக இருக்கும்போதே யாராலையும் நடக்க முடியாது. ஆனால் இது கொந்தளிக்கிற கடலில், எதிர்காற்று வீசுகிற கடலில், கப்பல்கள் கூட பிரயாணம் பண்ண முடியாமல் முன்னேறி போக முடியாமல் தவிக்கிற அந்த சூழ்நிலையில் ஏசப்பா கடலில் நடந்து போனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவங்களால முன்னேறி போக முடியல, ஏசப்பா முன்னேறி போயிட்டுருக்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் மற்ற சுவிசேஷங்கள்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா அப்படியே போயிருப்பாருன்னு போட்டிருக்குது. இவங்க வந்து சேரட்டும்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் போகணுன்னு தான் அப்படி நேராக தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. இவங்க இவரை பார்த்து பயந்து கத்துனதுனால தான் ஏசப்பா இவங்களை ஆறுதல் படுத்திட்டு கப்பலுக்குள்ளே ஏறி உக்காந்தார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இதான் பேக்ரவுண்ட், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருட்டு இல்லை, நல்லா இருட்டாக இருக்குது, கடல் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது, காற்றடிச்சிக்கிட்டு இருக்குது, சவுண்டெல்லாம் பயங்கர இறைச்சல்லாம் இருக்கும். இதன் மத்தியில் ஒரு ஆள் நடந்து வர்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இப்போ சீஷர்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு காற்று ஒன்றும் புதுசு கிடையாது, அதில் இருந்த நிறைய பேர் மீனவர்கள் ரைட். கடல் கொந்தளிக்கிறதும் அப்படி ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது அவங்களுக்கு. ஆனால் இதன் மத்தியில் திடீர்னு ஒரு ஆள் கடலில் நடந்து வரதை பார்த்தா என்ன தோணும் அவங்களுக்கு? பேயின்னு தான் நினப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு ஆவி வருதுன்னு தான் நினப்பாங்க. அப்படி தான் அவங்களும் நினச்சி பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளில் தமிழில் அழகாக போட்டிருக்குது, அலறினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஏசப்பா நடந்து வர்றதை பார்த்துட்டு கத்துறாங்க ரைட். ஏன்னா தெரியல, இருட்டு இல்லையா. அப்போ ஏசப்பா உடனே சொல்கிறாரு பாருங்க, அவங்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஏசப்பா ஒரு காரியம் கவனிச்சிங்கன்னா, அவருடைய ப்ரெசன்ஸில் அவர் இருக்கிற நேரத்தில் பயம் எப்பயாவது உள்ள நுழைய ட்ரை பண்ணுச்சுன்னா உடனே சொல்லுவார், அந்த பயத்தை நிப்பாட்டுவார் பாருங்க.
போன வாரம் நம்ம தியானித்தோம் எவிருவுடைய மகளை கர்த்தர் எப்படி உயிரோடு எழுப்பினார்ன்றதை பார்க்கும்போது, எவிரு வீட்டிலேருந்து ஒரு துர்ச்செய்தி வருது இல்லையா, மகள் மரித்து போய்விட்டான், இனிமேல் ஏசப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஏசப்பா அந்த மெசேஜை கேட்ட உடனே எவிருட்டு சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு, உன் புள்ள குணமடைவாள் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு இல்லையா. உடனே அந்த பயத்தை நிப்பாட்டுறதுக்கு கர்த்தர் பேசினாருன்றதை கவனிங்க. ஹல்லேலூயா. இங்கே அப்படி தான், அவங்க பயந்த உடனே ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயம் இஷ்டமே கிடையாது. கர்த்தர் விசுவாசத்தின் தேவன், அவர் விசுவாசத்தை கொடுக்குறவர். பயம் அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு காரியம், ரைட். நிறைய நேரத்தில் பார்ப்பீங்க நீங்கள், வானதூதர்கள் அவங்கெல்லாம் மனுஷங்களுக்கு தோன்றும்போது பொதுவாக மக்கள் பயப்படுவாங்க. அப்போ எல்லாமே அவங்க உடனே சொல்லுவாங்க பாருங்கள், பயப்படாத. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கும் பயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரலோகத்தில் நீங்கள் இன்னியளவு பயத்தை பார்க்க முடியாது. பரலோகத்துக்கும் பயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம தான் பூமியில் பயம்னா இயற்கைன்னு நினைக்கிறோம், மனுஷனாக இருந்தால் பயம் வரத்தானே செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், பரலோகத்துக்கும் பயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. வேதம் போதிக்குது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். கர்த்தர் நமக்கு பயத்தை கொடுக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பயத்தை இயற்கைன்னு நினைக்காதீங்க. பயத்தை அரவணைக்கக்கூடாது, பயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பயம் வந்துச்சுன்னா, ரைட், அந்த பயத்தோடைய உணர்வுகள் இதெல்லாம் வரும்போது உடனே வாயை திறந்து தேவ வசனத்தை பேசணும். எந்த காரியத்தில் பயம் வருதோ அந்த காரியத்தை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அதெல்லாம் பேசணும். பேசி அந்த பயத்தை விரட்டி அடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பயமே என்னை விட்டு அகன்று போனால் அதை எதிர்க்கணும். பயத்தை உள்ளே விடவே கூடாது. பயத்தை எதிர்த்து நிற்க நாம் பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ 28ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு எப்பொழுதுமே நம்ம பார்க்குறோம், அவர் ஒரு வைராக்கியம் நிறைந்த சீஷன். கற்றுக்குள்ள ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஏதாவது தெரியணும் அப்படின்னா அவர் தான் கேட்பார். கர்த்தாவே இது என்ன, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் தான் சொல்லுவார். ரைட். ஏதாவது செய்யணும்னா அப்போ அவர் தான் முன்னே இறங்கி நிற்பார். ரைட். அவருக்கு ஒரு தைரியம், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். இங்கேயும் பாருங்கள், வாய்ப்பை நழுவ விடவே இல்லை. ஏசப்பா அற்புதமாக நடந்து வராரு அந்த கடல் மேலே. அவர் உடனே கேட்குறாரு பாருங்கள், நானும் நடக்கணும். ஏசப்பா அவர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாரு பாருங்கள். ஒரு சிலர்லாம் என்ன நினைப்பாங்க, நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் செய்கிறத இன்னொருத்தன் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஏசப்பா ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுமா. எனக்குரியதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொந்தமாகணும்னு நினைக்கிற ஆள். அதனால தான் பைபிளில் வேதம் என்ன போதிக்குது, நாம் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரர்கள் என்று வேதம் போதிக்குது. நீங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஏசப்பா அநேக நேரங்களில் வெவ்வேறு விதங்களில் எனக்கு உண்டான இந்த காரியம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகணும், என் சீஷர்களுக்கு, என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டாகணும், ரைட் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம் திரும்ப திரும்ப வேறு வேறு விதத்தில். ரைட். இதை பேதுரு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறார். ரைட். அது மட்டும் இல்லை, அவருக்கு இயேசுவை குறித்து ஒன்று நல்லா விளங்குது. இப்போ ஏசப்பா சும்மா அவராக கடலில் நடந்து வரல, பிதா அவருக்கு சொல்லியிருக்கிறார். ரைட். கடலில் கடந்து போ அப்படின்னு இப்போ பிதா ஏசப்பாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஏசப்பா கடலில் நடந்து வர்றார். ஏசப்பா இந்த சும்மா ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு, இல்லை நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்கெலாம் எதையும் செய்ய மாட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, பிசாசு என்ன சோதிச்சான், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால், ரைட், இந்த மேலே இருந்து கீழே குதி, இல்லை இந்த கல்லை அப்பமாக மாற்று. ஏசப்பா அதை செய்யவே இல்லை பாருங்க. பிதா சொல்கிறத மட்டும்தான் ஏசப்பா செய்வார். ரைட். அதனால் பேதுருக்கு இது தெரியுது, இது பிதா சொன்னதுனால தான் ஏசப்பா செய்கிறார். ரைட். இதுதான் இயேசுடைய அற்புதமான வாழ்க்கைக்கு சீக்ரெட். பிதாவுடைய சத்தத்தை கேட்டு ஏசப்பா அப்படியே கீழ்ப்படிவார், அற்புதம் நடக்கும். ரைட். இங்கே பாருங்கள், பேதுரு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கேட்குறாரு, இயேசுவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், வர்றதுக்கு எனக்கு கட்டளையிடும், நீர் கட்டளை கொடுத்தீர்னா நானும் கடலில் நடக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் சீக்ரெட் பாருங்க.
கட்டளை கொடும், நீர் சொல்லணும், நீர் சொன்னீர்னா என்னால் முடியும். ரைட். ஏசப்பா வந்து பேதுருவை பார்த்து, ஏண்டா எவ்வளோ கொழுப்பு உனக்கு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, என்ன நீ வந்து என்னுடைய இடத்த பிடிக்க பார்க்குறியா அப்படிலாம் கேட்கல பாருங்களேன். ஏசப்பா என்ன சொன்னார், வா அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த வா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இயற்கையின் பிரமாணங்களெல்லாம் தள்ளி வச்சிருச்சு. இயற்கையாக பார்த்தா பேதுரு கடலில் காலை வச்சோன்னே முங்கியிருக்கணும். அது அங்கே கொந்தளிக்க வேறு செஞ்சுக்கிட்டு இருக்குது. காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. காலை எடுத்து தண்ணியில் வச்ச உடனே முங்கியிருக்கணும். காற்றே இல்லாமல் அமைதியாக இருந்தால் கூட அதான் நடந்துருக்கும் இல்லையா. காலை தண்ணிக்குள்ளே வச்சோன்னே உள்ளே முங்கியிருக்கணும். ஆனால் இயேசு வான்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த இயற்கை பிரமாணங்களெல்லாம் தள்ளி வச்சிருச்சு. ரைட். அந்த நேச்சுரல் லாஸ், இந்த ஃபிசிக்கல் யூனிவர்ஸோட அந்த லா எல்லாத்தையும் தள்ளி வச்சிருச்சு, ஓரங்கட்டிருச்சு. இப்போ தேவ வார்த்தை பேதுருவை தாங்குது. ஒரு பக்கம் இயற்கை நீதிகளை, அந்த நியதிகள் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பேதுருவை அந்த வார்த்தை வந்து கர்த்தர் பேசின அந்த வார்த்தை தாங்குது பாருங்கள். பேதுருவுக்கு அந்த கடலில் நடக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த வார்த்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த 100க்கு அதிபதி கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் எனக்கு அற்புதம் நடந்துடும். ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த ஒரு வார்த்தை வந்து பாருங்கள், இயற்கை பிரமாணங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பேதுருவை ஆதரிக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடலில் நடக்கும்படி, தண்ணீரில் நடக்கும்படி, அதுவும் இங்கே கொந்தளிக்கிற கடலில் நடக்கும்படி வல்லமையை கொடுக்குது பேதுருவுக்கு. ஹல்லேலூயா. பேதுரு ஆக்சுவலாக கடலில் நடந்து போகிறார். ஏசப்பாட்ட கிட்ட போயிட்டார். ஆக்சுவலாக ஏசப்பா கையை நீட்டி தூக்குற அளவுக்கு பக்கத்தில் போயிட்டார். ஆனால் போகிறப்ப பாருங்கள் ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பேதுரு நல்லா இயேசுவின் இடத்துல போக கடல் மேலே நடந்தார். ஆக்சுவலாக நடந்து போகிறார். போகிறப்ப நடுவில் காற்று பலமாக இருக்கிறத பார்க்குறாரு. அதனால் கண்ணை மூடி நடக்கணும்னு ஒன்றும் கர்த்தர் சொல்ல. பார்த்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் கவனம் போகுது. கவனம் போனோடனே இவ்வளோ காற்று பலமாக அடிக்குதே, நம்ம முங்கிருவோமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் பயமும் உள்ள வருது. புரியுதா? சும்மா அதை கண்ணால் பார்த்தார். கடல் என்ன எல்லாம் மறைவாக இருக்குது, எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. காற்றடிக்கிறது தெரியாமையாக இருக்கும், இல்லை கடல் கொந்தளிக்கிறது தெரியாமையாக இருக்கும். ராத்திரி பூரா அதே கடலில் தான் இவங்க முன்னேற ட்ரை பண்ணி முடியாமல் கப்பலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கடல் கொந்தளிக்குது, காற்றடிக்குதுன்னு அவருக்கு என்ன தெரியாமையாக இருக்குது? அது மேட்டர் இல்லை. என்னன்னா அதுக்குள்ளே கவனத்தை கொண்டு போயிட்டார். காற்று இவ்வளோ பயமாக காற்றடிக்கிறது அப்படி பார்த்து பார்த்து, ஏன்னா இவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கிறார் இல்லையா. பொதுவாக மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காற்று மேலே கவனம் போகுது. அது எவ்வளோ பயங்கரமாக வீசுது, கடல் எப்படி அப்படி அலைகள் அப்படி மேலே ஓங்குது. ரைட். இதெல்லாம் பார்க்குறார். பார்த்த உடனே உள்ள பயம் வருது. முங்கிருவோமோ, ரைட், நடக்க முடியாமல் போயிருமோ, ரைட், உயிர் போயிருமோ அப்படின்னு பயமும் சந்தேகமும் உள்ள வருது. அவிசுவாசம் உள்ள வருது. அவிசுவாசம்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய அற்புதம் செய்வதற்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்குதுன்றத நம்ம வைக்கிற நம்பிக்கையை காட்டலாம். என்னை இந்த பிரச்சனை அழிச்சிரும், இல்லை தடுத்துரும், இல்லை தோக்கடிச்சிரும்னு நம்ம நம்பினோம்னா அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய வல்லமையை நம்புறதை காட்டலாம். இயற்கையான காரியங்களோட அந்த எதிர்ப்பு மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சோம்னா, கர்த்தரால் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும், வெற்றி கொடுக்க முடியும், விடுதலை செய்ய முடியும் அப்படின்ற காரியத்தில் நம்ம விசுவாசம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இயற்கையான இந்த தடை, இந்த காற்று, இந்த கடல், இந்த பிரச்சனை, இல்லை இந்த எதிரிகள், இவங்க வந்து என்னை தடுத்துருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க, தோக்கடிச்சிருவாங்க, அது மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சோம்னா அதுதான் விசுவாசம். தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தை காட்டிலும் எதிர்ப்புகள் மீதும்
முரண்பாடான சூழ்நிலைகள் மீது நம்ம விசுவாசம் வச்சோம்னா அதுதான் அவ்விசுவாசம். தேவனை உயர்த்தி வைக்காமல் எதிர்ப்புகளையும் இடைஞ்சல்களையும் நம்ம உயர்த்தி வச்சோம்னா அதுதான் அவ்விசுவாசம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் கானான் தேசத்தை உனக்கு கொடுக்குறேன், நான் உதவி பண்ணுறேன், நான் உனக்கு சார்பில் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. பேசிக்காக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், இந்த தேசம் உனக்கு சொந்தமாகும்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நானே கூட இருந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதை நம்பாமல் வான உயரத்துக்கு இருக்கிற அந்த மதில், அங்கே இருக்கிற அரக்கர்கள், அங்கே இருக்கிற சேனைகள், இவைகளுடைய பலன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்கிறாரு கொடுத்துருவேன் அப்படின்னு. ஆனால் இந்த காரியங்கள்லாம் இருக்குது. இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது கர்த்தரே உதவி செஞ்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை என்னால் சுதந்திரிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயை திறந்து சொல்லாட்டினாலும் அந்த அரக்கர்களும் அந்த மதில்களும் அந்த சேனைகளும் கர்த்தரை காட்டிலும் பலமுள்ளவைகள்னு சொல்கிறாங்க. புரியுதா? வாயை திறந்து அவங்க அப்படி சொல்லலை, ஆனால் அதுதான் அர்த்தம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன், நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், நான் உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரிக்க உதவி பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படின்றாரு. அவங்க அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு, அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வச்சு அவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தேசத்துக்குள்ளே போயிருந்துருக்கணும். ஆனால் அவங்க அதை செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த அரக்கர்கள் பெரியவர்கள், இந்த கோட்டை பெருசாக இருக்குது, அதில் இருக்க சேனைகள் பெருசாக இருக்குது, அவங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக என்னால் நுழைய முடியாது, அந்த தேசத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்புகிறாங்க. அரக்கர்களின் வல்லமையை தேவனுடைய வல்லமைக்கு மேலே உயர்த்தி வச்சுட்டாங்க. கோட்டைகளின் வல்லமையை தேவனுடைய வல்லமைக்கு மேலே உயர்த்தி வச்சுட்டாங்க. அந்த எதிரி சேனைகளின் வல்லமையை கர்த்தருடைய வல்லமைக்கு மேலே உயர்த்தி வச்சுட்டாங்க. அதுதான் அவ்விசுவாசம். கர்த்தர் அவருடைய வல்லமையை கொடுத்துருக்கிறாரு பேதுருவுக்கு கடலில் நடக்கிறதுக்கு. ஆனால் பேதுரு என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு மேலே அந்த காத்தோடைய வல்லமையை உயர்த்திட்டார், அந்த கடலுடைய வல்லமையை உயர்த்திட்டார். அதனால தான் பயம். இந்த காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, ஆனால் கர்த்தர் என்ன தாங்குவார் அப்படின்னு நம்பியிருக்கணும். அந்த நம்பிக்கையில் தானே கப்பல்லேருந்து இறங்கினார், அந்த நம்பிக்கையில் தானே இது வரைக்கும் கடலில் நடந்து வந்திருக்கிறாரு. அப்போ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்கணும். கர்த்தருடைய வல்லமை என் மேலே இருக்குது, காற்று அடித்தாலும் சரி, கடல் கொந்தளித்தாலும் சரி, நான் கடலில் நடப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு விசுவாசிச்சுருந்துருக்கணும். அவர் அப்படி செய்யாமல் என்ன பண்ணிட்டாரு, அந்த கடலுடைய சீற்றத்தை கவனிக்க ஆரம்பித்த உடனே, அந்த காற்றுடைய சீற்றத்தை அவர் கவனிக்க ஆரம்பித்த உடனே அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. பாருங்கள், பய உணர்வு எல்லாருக்குமே வரும். பய உணர்வு வராத ஆட்கள்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த பெரிய பெரிய வீரர்கள் கூட யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கூட இந்த ஒரு பய உணர்வுலாம் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பய உணர்வுக்கு இடம் கொடுக்காம முன்னேறி போவாங்க, சண்டைக்கு போவாங்க. அதனால தான் அவங்க வீரர்கள். அதாவது பொதுவாக சாதாரண மக்கள் அந்த யுத்தம் இதெல்லாம் பார்த்துட்டா அந்த பயம் வரும், நம்மளால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு திரும்ப ஓடிடுவாங்க. அதனால தான் அவங்க சாமானிய மக்கள். வீரர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் அதுதான் வித்தியாசம். வீரர்கள்னால் பயமே வராது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க பய உணர்வு வந்தாலுமே தொடர்ந்து முன்னேறி போவாங்க. இப்போ இந்த போலீஸ்காரவங்களாம் இருக்கிறாங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த எரியிற வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு பெரிய எரியிற பில்டிங்குள்ளே ஆளுகளை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஓடணும். அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுன்றதுனால அவங்க அந்த வேலையை செய்யலை. அந்த பயத்தையும் தாண்டி நான் போய் காப்பாற்றுவேன், என்னால் முடியும்னு நினச்சி அவங்க ஓடுறாங்க. அல்லேலூயா. இப்போது அங்கே குத்து வெட்டு நடக்குது, இல்லை துப்பாக்கி சூடு நடக்குது, அது மத்தியில் போய் சட்ட ஒழுங்கெல்லாம் காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஆர்மியில் இருக்கிறவங்க போலீஸ்காரவங்களாம் ஓடுறாங்கன்னா பயமே இல்லாததுனால கிடையாது. அந்த பய உணர்வையும் தாண்டி ஒரு கடமை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, அதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எதிராளிகளை நம்மளால் மேற்கொள்ள முடியும், நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம். அதனால தான் போகிறாங்க. அல்லேலூயா.
அதனால் பய உணர்வு வர்றது பிரச்சனை இல்லை, அந்த பய உணர்வுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்துறது தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. புரியுதா? சந்தேகம் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்திட்டோம்னா பிரச்சனை. புரியுதா? ஹல்லேலூயா. கெனத் ஏகின் ஒரு பெரிய ப்ரீச்சர் இருக்கிறார் பாருங்கள். அவர் எப்படி சொல்லுவார் பாருங்கள், நம்முடைய தலைக்கு மேலே பறவைகள் பறந்து போகிறத நம்மளால் தடுக்க முடியாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, என் தலைக்கு மேலே உயரத்தில் எந்த இடத்துலையும் பறவைகளை பறக்க முடியாது அப்படின்னு உங்களால் சட்டம் போட்டு அதை தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் தலை மேலே ஒரு பறவை கூடு கட்டுறதை உங்களால் தடுக்க முடியும் நிச்சயமாக, இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பய உணர்வுகள் எண்ணங்கள் வர்றது நார்மல் தான், எல்லாருக்குமே அந்த உணர்வு வரும். ஆனால் அந்த உணர்வு, அந்த பயம் உங்களை ஆட்கொண்டு உங்களை கீழ்ப்படியாமல் செய்கிறது தான் பிரச்சனை. இல்லை, அந்த ஒரு சந்தேகம் எண்ணம் வருது, ஆனால் அந்த சந்தேகம் எண்ணம் அப்படியே உங்களை ஆட்கொண்டு அந்த 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களை தடுக்கிறது தான் பிரச்சனை. பயம் வரும்போது அதை எதிர்த்து நிற்கணும். அதனால தான் சொன்னேன், பய உணர்வு வரும்போது கர்த்தர் வார்த்தையை பேசி அதை எதிர்க்கணும். சந்தேகம் வரும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையை பேசி அதை எதிர்த்து நிற்கணும். இயேசுடைய நாமத்தை சொல்லி எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ரைட். அப்போ அவர் அந்த பயத்துக்கு இடம் கொடுத்ததுனால என்ன ஆச்சு? ரைட். சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் இடம் கொடுத்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அனுபவிச்சிட்ருக்கிறாரு. ரைட். அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு, அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குது. ரைட். ஏசப்பா இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டார். அந்த நேரத்தில் அந்த அற்புதத்தை பயமும் அவிசுவாசமும் அப்படியே பிடுங்கிருச்சு பாருங்க. ரைட். அவர் அங்கே மூழ்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. உயிருக்கு பயந்து கத்துறாரு. ரைட். ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு. ஏசப்பா உடனே கையை நீட்டி அவரை தூக்குறாரு பாருங்க. தூக்கிட்டு கேட்குறாரு, முதல்ல காப்பாற்றுறாரு. ஏசப்பா முதல்ல காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு கேட்குறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்புதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு இடம் விசுவாசம் இருந்துச்சு. ரைட். விசுவாசி தான் அற்புதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அதன் மத்தியில் சந்தேகத்துக்கும் விசுவாசத்துக்கும் இடம் கொடுத்ததுனால அந்த அற்புதம் அவரிடத்திலிருந்து திருடப்பட்டது. அந்த அற்புதம் முழுமை அடையாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் ஏசப்பாவை கவனிங்க, அதே கடலில் தான் ஏசப்பா நடந்துகிட்ருக்கிறார். அவரும் பிதாவை விசுவாசித்து பிதாவின் வார்த்தையின்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறார். அதே கடல் தான். ஏசப்பா என்ன வேறு கடலில் நடந்துகிட்டு இருக்கிறாரு? அதே கடல் தான். அந்த கடலில் காற்று வீசிக்கிட்டு இருக்குது, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் தான் ஏசப்பாவும் கடலில் நடந்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பாவுடைய விசுவாசம் பியூராக இருக்குது. அவர் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கல, அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. ரைட். ஒரு பூரணமான விசுவாசம், பர்ஃபெக்டாக அந்த அற்புதத்தில் நடக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த அனுபவம் தான் நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய அனுபவங்கள், அற்புதங்கள் பூரணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அற்புதத்தை பெற்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் என்றால் அது நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் திருடிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை கொஞ்சம் டைம் எடுத்து தியானிங்க. ரைட். இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லலாம்னு நினச்சேன், நான் டைம் இல்லை, அடுத்த வாரம் பார்க்கலாம். ரைட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், பெரியவர், உன்னதர், வானத்தையும் பூமியும் படைத்த பெரிய தேவன். தாப்பனே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். தாப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசித்து
அற்புதங்களை அனுபவிக்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசித்து உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ருசி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சந்தேகத்திற்கும் பயத்திற்கும் அவ்விசுவாசத்திற்கும் இடம் கொடாமல் தாப்பனே ஜாக்கிரதையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் சந்தேகத்துக்கும் அவ்விசுவாசத்திற்கும் பயத்திற்கும் இடம் கொடுக்காமல் அவைகளை எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனை நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இந்த மக்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் அவர்கள் மீது பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். எல்லா வியாதி வலி வேதனைகள் நீக்கப்படட்டும். தாப்பனை எல்லா விதமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. தாப்பனை உம்முடைய வல்லமை சரியாக செயல்படாத எல்லா உறுப்புகளையும் சரி செய்வதாக. தாப்பனை எதெல்லாம் கோளாறாக இருக்கோ அதெல்லாம் சரி செய்யப்படட்டும். உம்மால் கூடும். எங்களுடைய சரீரத்தை உருவாக்கின தேவன் நீர். தாப்பனை நீர் தான் அந்த உறுப்புகளெல்லாம் ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் உருவாக்கினீர். உம்மால் அதை சரி செய்யவும் முடியும். தாப்பனே நீர் இந்த மக்களுடைய உறுப்புகளையும் சரியாக வேலை செய்யாத அந்த காரியங்களையும் நீர் சரி செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே உம்முடைய வல்லமை அந்த காரியங்களை நிறைவேற்றட்டும். நீர் இன்றும் எங்கள் யெகோவா ராஃபாவாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே பலவீனங்கள் மறையட்டும். பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கட்டும். தாப்பனே டயபிட்டிஸ் இந்த சுகர் லெவல்ஸ்லாம் இயேசுவின் நாமத்தினால் நார்மலாக மாறுவதாக. பிதாவே, உம்முடைய பலன் மக்களுடைய சரீரத்தில் பாயட்டும். பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும். அற்புதங்கள் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல தாப்பனே, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு உண்டாகட்டும். தொடர்ச்சியான ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் பெரியவர். உம்மால் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆபிரகாமுடைய சரீரத்துக்கு உயிரை கொடுத்த தேவன், ஆபிரகாமுடைய சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன், பலன் கொடுத்த தேவன். தாப்பனை இந்த மக்களுடைய சரீரத்திற்கு பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் எங்கள் ஜீவனின் பலன். தாப்பனை உம்முடைய பலன் இந்த மக்களுடைய சரீரத்தை நிரப்பட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனை இந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் ஒளிந்து போகட்டும். விடுதலையோடு தாப்பனை உம்மை சேவிக்க இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை எல்லா விதமான பேமெண்ட்ஸ், பில்ஸ், சேலரிஸ் எல்லாம் சந்திக்கப்படட்டும். தாப்பனை ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய நல்ல கரம் இவர்கள் மீது நன்மைக்கு ஏதுவாய் தங்கட்டும். உம்முடைய தயவு உண்டாகட்டும். உம்முடைய காருண்யம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தாப்பனை நன்மையால் இவர்கள் வாழ்வை நீர் திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் ஆத்மா நன்மையால் திருப்தியாக்கப்படட்டும். தேசத்தின் நன்மையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, நீர் பாதுகாக்கிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா விதமான நோய்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகளுக்கு விலக்கி இவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீடித்த ஆயுளால் திருப்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் நல்லவர். உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும். உம்முடைய அன்பு மாபெரும் அன்பு. உம்முடைய இரக்கங்கள் அளவில்லாத இரக்கம். உம்முடைய உண்மை வானங்களை எட்டுகிறது என்று வாசிக்கிறோமே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ், இந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிகள், ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் இதை அனுப்பிச்சி வைங்க. நண்பர்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா,
ஹalleluya டு ஜீசஸ். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எந்த மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹalleluya. வாரம் முழுவதும் தேவ வார்த்தையின்படி பல விதங்களில் பலவிதமான கான்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறோம். கேளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹalleluya. ஹalleluya டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.